வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யான்ற ஒரு NFT மார்க்கெட் பிளேஸோட ஏர்ட்ராப் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், மேஜிக் ஈடன். ஓகேங்களா? சொலானோவில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் பிளேஸ் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யான்றது சேம் சொலானோ செயினில் தான் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து வெரிஃபைடு என்எஃப்டிஸ், அதாவது வந்து இவங்க வந்து வெரிஃபைடு என்எஃப்டிஸ், இவங்க இதில் ப்ளேஸ் பண்ணுற என்எஃப்டிஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்எஃப்டி இருந்தால், சொலானோ என்எஃப்டி வந்து வெரிஃபைடான என்எஃப்டி இருந்தால் இவங்க இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெரிஃபைட்னா எப்படி கண்டுபிடிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட சைட்டில் வந்து ஒரு செல்லிங் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 3 செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ உங்களோட டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, உங்களோட இமெயில் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. தென் வந்து ஒரே ஒரு என்எஃப்டி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம் இவங்களோட சைட்டில். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த 3 இது பண்ணிங்கன்னா, இந்த ஜூலை 30th பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இவங்களோட ஏர்ட்ராப்பை வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ இவங்க ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு $400K வர்த் ஆஃப் டாலர்ஸ், அதாவது ஸோ நியர்லி வந்து ஒரு 12 மில்லியன் காயின்ஸ் வந்து யா காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லலாம், இந்த யா காயின்ஸ் கொடுத்த பிறகு ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஃபஸ்ட் மந்த் ஆஃப் த செல்லிங், அதாவது வந்து இவங்க மார்க்கெட் ஃபீயாக கலெக்ட் பண்ணுறத வந்து இவங்க வந்து பைபேக் பண்ணிப்பாங்க காயின்ஸில். ஸோ இதை தான் இங்கே சொல்லி வருவாங்க. ஸோ எப்படி இது வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வேலட் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த சொலானா செயினுக்கு மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற வேலட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேந்தம் யூஸ் பண்ணலாம், ஸ்லோப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோலட் இதில் யூஸ் பண்ண முடியாதான்னு தெரியல. ஸோ நான் ஃபேந்தம் தான் என்னோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபேந்தமே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்னோட ஃபேந்தம் வேலட் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபேந்தம் வேலட் போயிட்டு ஸோ லாஸ்ட்டில் வந்து ப்ரௌசர் இருக்கும். ஸோ நார்மலாக இது இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக அதை போய் நியூ வேலட் கொடுத்து நான் நிமோனிக் கீஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இதெல்லாம் போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ தென் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ப்ரௌசர் மாதிரி அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கோ டு YAW ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் போகிறேன் என்னோடய ஃபேந்தம்குள்ளே. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்த பிறகு இந்த ரைட் சைடு டாப்பில் வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மீன் சிம்பிள் மாதிரி இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டம் வாலெட்டை கனெக்ட் பண்ண காட்டும். உங்களுக்கு லாகின் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். தென் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்காது, உங்களுக்கு நோ இருக்கும். இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, 3 டாஸ்க் வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், கனெக்ட் இமெயில், கனெக்ட் டிஸ்கார்ட்டு. ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இமெயில் கேட்கும். நான் இதை வந்து ப்ரைவசிக்காக அந்த இமெயில் இது காட்டல. ஸோ அந்த இமெயிலில் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்கார்டில் வந்து மேலே இப்படி மெயில் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட டிஸ்கார்ட் ஐடி. இந்த டிஸ்கார்ட் வந்து கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் பேஜ் லாகின் கேட்கும், நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. ஆத்தென்டிகேட் கேட்கும், ஆத்தென்டிகேட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சென்ட் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த பாட் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? தேர்ட் டாஸ்க்கு இந்த தேர்ட் டாஸ்க்கில் இதில் வந்து 3வது ஆட் பாட் இருக்கும், அது தேவையில்லை, நீங்கள் கொடுக்கல. ஸோ இது 2 நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு 2 டாஸ்க் முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேர்ட் டாஸ்க் நான் வந்து இப்போ எப்படி அதை லிஸ்ட் பண்ணணும், பை பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்எஃப்டியை. ஸோ உங்கள்கிட்ட என்எஃப்டி இருந்துச்சுன்னா இங்கே இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் 3 சிம்பிள் இருக்கும். உங்கள் என்எஃப்டி வந்து உங்களோட வேலெட்டில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வச்சுருக்கோங்க, மை என்எஃப்டிஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் என்எஃப்டி இங்கே காட்டும் வேலெட்டில். ஸோ உங்களோட வேலெட் ஜாயின் ஆகி இந்த வேலெட்டில் காட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டேன் அது எப்படி செல். அது வந்து கீழே வந்து செல்லுன்னு கேட்கும், செல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் செல் பண்ணுமோ லிஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதில் லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து யாரெல்லாம் என்எஃப்டி வச்சில்லையோ அவங்களது எப்படி நான் செக் பண்ணணும்னா, ஸோ நம்மளோட டெலிகிராமில் அவங்க சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா YAW மார்க்கெட் ப்ளஸ் ஆல் கலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா, ஆல்ரெடி இந்த மார்க்கெட் பிளேஸ், அதாவது யான்ற மார்க்கெட் பிளேஸில் வந்து என்னென்ன என்எஃப்டிஸ்லாம் வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்எஃப்டி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதே என்எஃப்டி நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக நம்ம வந்து மேஜிக் ஈடன் அந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸில் பை பண்ணி இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதிலே பை பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம், பட் இதை விட கம்மியாக கிடைக்கும். இதில் மேஜிக் ஈடனில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இது நான் கண்டுபிடிச்சது வந்து ஸோ இதில் நான் வந்து தேடணும். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நம்ம தேடணும்னா எது அதிகமாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதேமாரி கொஞ்சம் டிஏஓலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நான் பார்த்து வந்து கிரிம்ஸ் டிஏஓ. ஸோ இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏறிடுச்சு. ஓகேங்களா? நான் இது உள்ளே வரும்போது இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 0.6 7 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிரச்சனை இல்லை, இதில் தான் 0.9. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 0.9 வந்து 0.09 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேஜிக் ஈடனில் நீங்கள் பை பண்ணோம். ஸோ இதில் பை பண்ணாது, இல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னால் மேஜிக் ஈடனில் அது மாதிரி அந்த என்எஃப்டி மின் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜிக் ஈடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மேஜிக் ஈடன் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேண்டம் வாலெட் போங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேண்டம் வாலெட் வந்து கொஞ்சம் ஃபீ வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 0.05க்கு நான் வாங்கினா 0.07 கிட்ட வச்சுக்கோங்க. உங்களால் செலவு பண்ண முடியும், இல்லைன்னா அதிலே தேடுங்க. அதை விட கம்மியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட பை பண்ணுங்கள்.
ஏன்னா அதில் இருக்கிறத நீங்கள் பை பண்ணால் அதில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம அதில் பார்க்குறது. ஸோ நான் இந்த இது சர்ச் பண்ணதோட நேம் வந்து கிரிம்ஸ் டிஏஓ. ஸோ அதை டைப் பண்ணுங்கள், கிரிம்ஸ் டிஏஓ. ஓகே, அது வருது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்கள் வேலெட்டை லிங்க் பண்ணிக்கோங்க. சேம் இப்போ ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து நான் 0.05க்கு பை பண்ணேன். ஸோ இப்போ 0.07 போயிடுச்சு. வேணா நீங்கள் வந்து தேடுங்க. ஏன்னா இது இப்படி தான், இது கொஞ்சம் ஒரு ஹைப் ஆகிடுச்சுன்னா இதோட ப்ரைஸ் ஏறிட்டு தான் போகும் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணுங்கள், வியூ கார்டு இருக்கும். ஸோ இப்படி வியூ கார்டு ஆட் பண்ணுங்கள். பைக் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து ஒரு பர்மிஷன் கேட்கும். அந்த வேலெட்டு கொடுத்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த NFT வந்து பை ஆகிடும் ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க இதை மேஜிக் இடனில் பை பண்ணுறது ஓகேங்களா. ஸோ தென் வந்து நீங்கள் மேஜிக் இடனில் பை பண்ணிட்டீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் NFT வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த யாக்கு போயிடுங்க. யாக்கு போயிட்டு சேம் இங்கே வந்து கீழே வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து மை ப்ரொஃபைல் கொடுங்க, மை NFTs கொடுங்க. உங்களோட NFT இங்கே லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ என்னோடய NFT வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் காட்டுறேன் என்னோடய NFT மை சேல் லிஸ்டிங்கில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 0.3க்கு ப்ளேஸ் பண்ணேன். செல் ஆகக்கூடாதுன்னே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். உங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் கேன்சல் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண பிறகு சேம் மை NFTs வந்தேன் ப்ரொஃபைலில். ஸோ இப்படி இருக்குது, லிஸ்ட் ஃபார் சேல் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணுங்கள், லிஸ்ட் ஃபார் சேல்னு கொடுங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்க அது கேட்கும். ஸோ நீங்கள் வாங்கினதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீலாக இருக்கும் ஓகேங்களா. 0.02% ஃபீ கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.5ன்னு சும்மா கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ 0.4 நம்ம 0.5 ஓகே. ஏன்னா நம்ம 0.05 தான் பை பண்ணோம். சும்மா நான் இதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம காசு கிடையாது ஓகேங்களா. பர்மிஷன் கொடுங்க. ஸோ பர்மிஷன் கொடுத்திங்கன்னா உங்களது வந்து லிஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஒரு 5-10 செகண்ட் கேட்கும் ஓகேங்களா. லிஸ்ட் ஆகிடும். ஸோ லிஸ்ட் ஆன பிறகு உங்களோட சேல் லிஸ்டிங்கில் இங்கே வந்துடும் ஓகேங்களா. தென் நீங்கள் வந்து மேலே உங்கள் அந்த மீன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைல், அது கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிக்காக இருக்கும், எலிஜிபிலிட்டி எஸ்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஏர்ட்ராப்புக்கு செய்ய வேண்டிய வேலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில வீடியோஸ்லாம் நான் முக்கியமான வீடியோஸ் எது வந்தாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. பாய், தேங்க்ஸ்.